நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவிக் ரைட்ஸ், சிவிக் இஷ்யூஸ் அப்படின்னு பேசுகிறப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஹெல்த் இஷ்யூ. எல்லாரையும் பாதிக்கக்கூடிய, குறிப்பாக குழந்தைகள் அல்லது தொழிற்சாலை பகுதிகளில் வாழக்கூடியவர்களை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு சிவிக் இஷ்யூ அப்படிங்கிறது ஹெல்த் இஷ்யூஸ். அதனால் ஏற்படக்கூடிய டிசீசஸ், இந்த பொல்யூஷனால் நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது ஒரு சின்ன டேட்டா தான். வடசென்னை மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் ஏற்படும் உடல்நல குறைபாடுகள் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்லேருந்து தொடங்கி நீ ஜாயின் அண்ட் லோ பேக் பெயின் வரைக்கும் நடக்குது. ஹெல்த் இஷ்யூஸ், இந்த சிவிக் இஷ்யூஸ் ரெண்டும் ஒன்றோட ஒன்று டைரக்ட்லி கனெக்டட். ராஜலட்சுமின்னு ஒருத்தங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட பேச பெரியப்படுறேன். வாங்க ராஜலட்சுமி. வணக்கம்மா, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு ஷோ. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி விமன், எந்த பகுதியில் இருக்கீங்க ராஜலட்சுமி? நீங்கள் அம்பத்தூர் எஸ்டேட் சார், பாடி ஏரியா எப்படி இருக்கும்? அந்த ஏரியா அப்படியே டஞ்சன், அது எப்படி சொல்கிறது, பயங்கர க்ரௌடு. எனி டைம் டஸ்ட்டு தான். வேனு, வண்டி, இந்த பெரிய பெரிய லாரிங்க, எப்போவுமே ஒரு சவுண்டு இருந்து ஒரு பக்கம் சவுண்ட், இன்னொரு பக்கம் புகை, வேறு தொழிற்சாலை புகைங்க நிறைய. ஸோ ரொம்ப பொல்யூட்டடான ஒரு பகுதி. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு டாக்டரு, காலேஜ் செகண்ட் இயர் பண்ணுறாங்க. பையன் வந்துட்டு ஃபிஃப்த்து. 9 years old. இந்த பொல்யூஷன் உங்கள் குழந்தைகளை எந்த வகையில் பாதிக்குது? உங்களுடைய ஹெல்த்தை? என்னோட சன்னை வந்துட்டு ரொம்ப பாதிச்சிச்சு சார் பொல்யூஷன். அவனுக்கு அவன் வந்துட்டு, நான் கன்சீவாக இருக்கும்போது கார்மெண்ட் லைனில் இருந்தேன் நான். அப்போவே டஸ்ட்டு போயிட்டு 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 கர்ப்பத்திலே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான். அது எப்படி தெரிய வந்ததுன்னா, அவன் சைல்டு 1 year இருக்கும்போது அவனுக்கு சளி ஜாஸ்தி இருந்தது. இப்போ டாக்டர்கிட்ட போனால் இவனுக்கு வந்துட்டு பொல்யூஷன் ஒத்துக்கலாமா, டஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தால் தான் இவனை வந்துட்டு ஹெல்த்தாக இவனை வளர்க்க முடியும். ஆனால் என்னால் அந்த மாதிரி போக முடியாது. எங்கள் வந்து ஓன் ஹவுஸ் எங்களுது, எங்கேயும் போக முடியாது. வீசிங் சார் அவனுக்கு. வீசிங். என்ன வயசு சொன்னீங்க? இப்போ 10, 1 yearலேருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான். ஒரு வயசுலேருந்து வீசிங் இருக்கு? ஆமாம் சார். வெளியில் கூட்டிகிட்டு போனால் மாஸ்க்கு, கேப்பு எல்லாமே போட்டு தான் அவனை வெளியிலே கூட்டிகிட்டு போகணும். மோஸ்ட்லி அங்கே இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போகும்போதே பாருங்கள், எல்லாமே மூக்கில் கர்ச்சீப் கட்டிட்டு தான் போவாங்க. குழந்தைகளை பெரும்பாலும் இந்த டஸ்ட்டோ, பொல்யூஷனோ அல்லது இந்த தொழிற்சாலை மாசோ என்ன மாதிரியான நோய்களை உண்டாக்குது? மெயின் வந்துட்டு இந்த சளி, வீசிங் தான் நிறைய பசங்களுக்கு அங்கே இருக்கும். நிறைய பசங்க ஃபெக்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க முக்கால்வாசி. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே 2-3 கிளினிக் இருக்குது. எனி டைம் அந்த கிளினிக்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடாகவே தான் இருக்கும். சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சரியாக அவங்க காசு சம்பாதிக்கலாம் சார் குழந்தைங்கள வச்சு. ஸோ அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. ஆமாம் சார். அவங்க மேலே டே டு டே லைஃபை, இந்த பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி பாதிக்குது? என் குழந்தை ஆக்டிவாக இருந்தால் தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். எப்போ பாரு ஃபோன் வரும் வீட்டிலேருந்து, பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், உடம்பு சரியில்லை வந்துடு, எங்கள் ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணுவார். வந்து பார்த்தா அவன் சாப்பிட்ட சாதம் செரிக்காது, வாமிட் பண்ணுவான், ஃபீவரு. கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு வீசிங். டஸ்ட்டில் வச்சுருக்காதீங்க. இந்த பக்கம் பார்த்தா பில்டிங் கட்டுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஃபேக்ட்ரி கட்டுவாங்க, அதோட சிமெண்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே இவனுக்கு வந்துட்டு ஒத்து வராது சார் இவனுக்கு. அப்புறம் ஒரு வாரம் லீவ் போட வேண்டி வரும். 1 நாள் 2 நாள் லீவ் போடலாம். அதுக்கு மேலே லீவ் போட்டால் எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு என்ன திட்டுவார். மிஸ்டர் போஸ், ஆக்சுவலாக வடசென்னையில் தான் அந்த சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உண்டு. வடசென்னை எப்படி இருக்குது? அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குது? இந்த வடசென்னையில் வந்து வாட்டர் பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குது. வாட்டர் பொல்யூஷன் உதாரணமாக நம்ம வீட்டுடைய கழிவு நீரை வந்து வாசலுக்கு வெளியே விட்டால் இப்போ கார்பரேஷனும் அரசாங்கம் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க போகுது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா, அங்கே டோல்கேட்டில் வந்து எல்லா கழிவு நீரும் ட்ரீட் பண்ணாமல் கடலில் வந்து ஓப்பனாக விடுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி விடக்கூடாது. எதாக இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் உள்ள கடலுக்குள்ளே தண்ணீர் விடணும். அப்படி ஒரு பைப் போட்டாங்க. அந்த பைப் உடஞ்சி எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் வந்து கடலை நேராக விடுது. அந்த பகுதி ஃபுல்லாக கருப்பாகி எந்த உயிரினமும் அங்கே வாழ்கிறதில்ல. அந்த தண்ணி வந்து கீழே சீப்பேஜ் ஆகி தான் போர்வெல்ல எல்லாருக்கும் அந்த தண்ணி வருது. இது வந்து வாட்டர் போர்ட்டில் இருந்து பண்ணி அவங்க வந்து கழிவுநீர் ரோட்டில் விழுந்து அது தண்ணி பொல்யூட் ஆகிறது போக, அந்த பகுதியில் உள்ள சிட்டியோட கழிவுலாம் அந்த கடலில் விழுந்து அங்கே ஃபுல்லாக சீப்பேஜ் ஆகி தண்ணி இப்போ பொல்யூட் ஆகிட்டுருக்கு. நானும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அதே பகுதி தான். எங்கள் இதில் ஒரு காலத்தில் மழை நேரத்தில் நீங்கள் கீழே குடிஞ்சி கிணத்துல தண்ணி முக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ கூட அதிகபட்சம்னா 25 அடியில் நல்ல தண்ணி இருந்த காலம் போய் இப்போ தண்ணீரெல்லாம் பொல்யூட் ஆகும்போது ஏர் பொல்யூஷன், இவங்க சொன்ன மாதிரி டஸ்ட்டு, மற்ற எல்லா பொல்யூஷனும் அங்கே இருக்குது. அந்த பொல்யூஷனை பற்றி மக்களுக்கு வந்து என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க வருமானத்தில் எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க.
குழாய் உடையிறது, பைப் லீக் ஆகிறது மட்டுமே இந்தியாவில் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெங்களூரில் ஒரு சேட்டலைட் மூலமாக பெங்களூரை ஒரு டெஸ்ட்டில் பார்த்தப்போ நிலத்தடி நீர் அவ்வளவு இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான், எப்படி இவ்வளவு தண்ணி இருக்குது பெங்களூர் நிலத்துக்கு கீழே அப்படின்னு. செக் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அவ்வளோ பைப்லேயே லீக்கேஜ் இருக்குது. அந்த நிலத்துக்கு கீழே போகக்கூடிய எல்லா பைப்லேயும் லீக்கேஜ் இருக்கிறதுனால அதெல்லாம் கீழே இறங்கி இறங்கி பூமியில் அந்த தண்ணிலாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அது எவ்வளோ தூரம் மாசடைஞ்சிருக்குங்கிறது தனி சப்ஜெக்ட். பட் நம்முடைய பராமரிப்பு, நம்முடைய செயல்பாடுகளில் வீக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதை அத்தாரிட்டிஸ் கரெக்ட் பண்ணணுங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. கங்கா, நீங்கள் பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கீங்க இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்த் ஹசார்ட் எதுவும் இருக்கு? ஏன்னா பள்ளிக்கரணைங்கிறது ரொம்ப நாளாக அங்கே குப்பை கொட்டுறாங்க, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன மாதிரி உங்கள் பிள்ளைகளை பாதிக்குது? கொசு மெயின் கொசு சார். கொசுவால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஒன்று குப்பை கொட்டுறதுனால குப்பையோடைய புகை கொளுத்துறதுனால அந்த புகை எங்களை சுற்றி பாதிக்கிறதுனால எங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஏற்படுது. நாங்கள் மொத்தம் 6 பேர் இருக்கோம் சார். எங்கள் அம்மாவுக்கு அந்த ஏரியாவுக்கு 3 வருஷத்துலேயே வீசிங் வந்துடுச்சு. எங்களுக்கு எனக்கு ஒரு 5 வருஷமா அந்த சீசன் டைமில் வருது வீசிங் ப்ராப்ளம். எங்கள் பொண்ணு, இது 2வது பொண்ணு, இந்த பொண்ணுக்கும் வீசிங் ப்ராப்ளம் 3 வருஷமா வருது. இது டாக்டர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கு. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க குப்பை தான் மெயின் காரணம். மருத்துவ செலவு மட்டும் இந்த பிரச்சனைகளால எவ்வளவு ஏற்படுது மாசத்துக்கு? எங்க 6 பேருக்குன்னு கணக்கு பண்ணீங்கனாலே 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் கிட்ட தாண்டிடுது சார். இப்போ இந்த பொண்ணுக்கு நீட்டுன்னு போனால் இதுக்கும் வாரத்தில் ஒரு நாள் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எனக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு 15 நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகும். அப்படிலாம் அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாது. நாங்கள் பூ வியாபாரம் பண்ணுறோம். ஸோ சம்பாதிக்கிறதுடைய பெரும்பகுதியே டாக்டர். மருத்துவத்துக்கே போயிடும். ஆமாம் சார்.